الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله. ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், இந்த ஜுமா என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களாக ஒரு மிகப்பெரிய போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த செய்திகளை நாம் அறிவோம். அநீதங்களையும் அக்கிரமங்களையும் முழுக்க கட்டவிழ்த்துவிட்டு கடந்த சில வருடங்களாக பலஸ்தீன மக்களின் மீது சொல்லனா துயரங்களை நிகழ்ச்சிய இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தன்னுடைய போரை துவக்கிய அந்த நிகழ்வும், அது சார்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகள், அங்கே நடைபெறுகிற நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் உலகம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதை பற்றிய செய்திகளை, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பார்வைகளை, பாடங்களை நமக்குள் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல்வேறு தருணங்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அராஜக போக்கை வெளிக்காட்டிக் கொண்டிருந்த இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை ஒரு தடுமாற்றத்திலும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவிலும் இருக்கிற காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதனை பார்க்கும் பொழுது பலஸ்தீன மக்களுடைய அந்த வழிகள் எவ்வளவு பெரியது, பலஸ்தீன மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், அங்கிருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுடைய பங்களிப்புகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் பல்வேறு காட்சிகளின் வழியாக நாம் ஓட்டி பார்க்கிறோம். காலங்கள் மாறி மாறிதான் வரும். அருள்மறையினுடைய வார்த்தை வாக்குறுதி அது. தில்கல் ஐயாம் உதாவிலுமா பைனன்னாஸ், காலங்களை மாறி மாறி வர செய்யக்கூடிய மரபை அல் குர்ஆன் அறிமுகம் செய்தது உலகத்தில். எல்லா காலங்களும் ஒன்று போல இருக்காது. கடந்த வருடத்தை போல இந்த வருடம் இருக்காது. கடந்த வருடம் நீதவான்களுக்கு, சத்தியவாதிகளுக்கு ஒரு மாதிரியாக கடந்த வருடம் இருந்திருக்கலாம். அது அப்படியே தலைகீழான மாற்றத்தை இந்த வருடம் சந்திக்கிறது என்று சொல்லலாம். கடந்த வருடம் அநீதியாளர்களுக்கு, அக்கிரமத்தை கட்டவிட்டு விடக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கடந்த வருடம் என்பது ஒரு மாதிரியாக இருந்திருக்கலாம். ஆனால் தற்போதைய நிதர்சன நிகழ்காலம் என்பது அது வேறு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் பறைசாற்றுவது தில்கல் ஐயாமு முதாவிலஹா பைனன்னாஸ், காலங்களை மாறி மாறி வரச் செய்வது என்பது அல்லாஹ்வுடைய நியதியிலே உள்ளது. அதைத்தான் இன்றைக்கு இந்த போரின் வழியாக நாம் நிதர்சனமாக கண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் போர்களை பற்றிய இஸ்லாமிய பார்வை என்ன? போர்கள் குறித்து இஸ்லாம் என்ன பேசுகிறது? போர்கள் என்று வந்தாலே அது இஸ்லாம் சார்ந்து பேசப்படுகிற ஒரு பரவலான சூழ்நிலைகள் இருக்கு. போர் என்கிற அந்த விஷயத்தை குறித்து இஸ்லாமியர்களோடு ஒப்பிடும் பொழுது நெகட்டிவான, புரிந்து கொள்ளப்படாத பல்வேறு தகவல்கள் பரிமாறப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொன்று தொட்டு வருகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நாம் போர்களை குறித்து இஸ்லாம் என்ன வழிமுறைகளை சொல்கிறது, என்ன பார்வையை நமக்கு தருகிறது என்பதை பகிர்ந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். அன்பானவர்களே, மனித வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் போர்கள் இன்றி மனித வரலாறுகள் இருந்ததே கிடையாது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் போர்கள் என்பது மனித வாழ்வோடு இரண்டர கலந்து விட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. போர்கள் வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்விக்கு முன்னால் போர்கள் இல்லாமல் ஒரு மனித வரலாறு இருந்திருக்கிறதா என்றால் இல்லை. எல்லா காலகட்டங்களிலேயும் போர் சூழல்கள் இருந்திருக்கிறது.
ஏன் அந்த போர் சூழல்கள் வந்தது என்றால் மனிதனுடைய இயல்பான குணமே போர் குணம் அவனிடத்தில் இருக்கிறது. போர் குணமற்ற மனிதன் நல்ல மனிதனாக பார்க்கப்படுவதில்லை, அது ஆரோக்கியமான நிலையும் அல்ல. அந்த போர் குணத்தின் அடிப்படையிலே பல்வேறு போர்கள் உருவாகி இருக்கின்றன. அது மனித வரலாற்றினுடைய காலகட்டங்களில் இருந்து அப்படியே வருகிறது. ஆனால் மிருகங்களும் கூட போர் செய்கிறது. அறிஞர்கள் சொல்கிறார்கள், மிருகங்கள் போர் செய்வதற்கும் மனிதர்கள் போர் செய்வதற்குமான காரணிகளும் வித்தியாசங்களும் நிறைய இருக்கிறது என்று. மிருகங்கள் ஒரே ஒரு விஷயத்திற்கு தான் போராட்டத்தை தொடங்குகிறது, தன்னுடைய போர் குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரே ஒரு காரணத்திற்காக, தன் வயிற்று பசிக்காக. தனக்கு ஏதேனும் உணவு கிடைக்க வேண்டுமானால் தன் போர் குணத்தை மூர்க்கத்தனமாக வெளிப்படுத்தக்கூடிய மிருகங்களை, அந்த காட்சிகளை, காணொலிகளை நாம் பல இடங்களிலேயும் கண்டதுண்டு, பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கிறோம். அதனுடைய போர் குணம் அங்கே வெளிப்படுகிறது. அதல்லாத வேறு எந்த காலகட்டத்திலேயும் தன் போர் குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை மிருகங்களிடம் கிடையாது. ஆனால் மனிதர்கள் வரலாற்றிலே பல காலகட்டங்களிலேயும் போர்கள் நிகழ்ந்திருக்கிறது அல்லவா? மனிதர்களுடைய அந்த நோக்கங்கள் வெவ்வேறு வகையாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு வகையில் இருந்திருக்கிறது. சில காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய போர்களை எதற்காக வேண்டி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், தன்னுடைய விருப்புகளுக்காக போர் செய்த நிலைகள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட வரலாறுகள் மனித வரலாற்றில் உண்டு. தன் விருப்பு வெறுப்புகளுக்காக, பிறருடைய வளங்களை சூறையாடுவதற்காக வேண்டி போர்கள் நடைபெற்றதுண்டு. போர்களை முன்னெடுத்த வரலாறுகள் உண்டு. நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய ஆங்கிலேய அந்த போர்க்காலத்தினுடைய அந்த வரலாறு என்பது சுதந்திர காலகட்டத்தினுடைய வரலாறு. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திடமிருந்து நாம் நம்முடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நடைபெற்ற அந்த வரலாற்று பின்னணியில் ஆங்கிலேயர்கள் இங்கே போரை முன்னெடுத்ததற்கான அடிப்படை காரணம், இங்கிருக்கிற வளங்களை எல்லாம் தன் வசப்படுத்த வேண்டும், வளங்களை சூறையாட வேண்டும். இங்கே தன்னுடைய நாட்டை விட, தன் சொந்த நாட்டை விட இங்கே இருக்கிற வளங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும் என்கிற அடிப்படையில் அந்த வளங்களை சூறையாடுவதற்காக வேண்டி நடைபெற்ற ஆங்கிலேய படையெடுப்பு தான் இங்கே ஒரு சுதந்திர போராட்டமாக மாறியது என்பதை நாம் நம்முடைய தேசத்தினுடைய வரலாற்றை பார்க்கிறோம். எனவே வளங்களை, பிறருடைய வளங்களை சூறையாடுவதற்காக வேண்டி வரலாற்றிலே மனிதர்கள் போர்க்களத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள், போர்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல சில நபர்களுடைய வரலாற்றில் தன் வளத்தை நிறுவுவதற்காக வேண்டி போர்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இங்கே நடைபெறுவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு போர் நிலை என்றால், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு போர் நிலை என்றால், இதுல யார் தன் மூக்கை நுழைப்பதற்கு முயற்சிக்கிறார்? அமெரிக்கா முயற்சிக்கிறது. ஏன் அமெரிக்கா முயற்சிக்க வேண்டும்? அமெரிக்காவிற்கு என்ன அவசியம் வந்தது? எங்கே போர்கள் நடந்தாலும் அமெரிக்காவுடைய ஊடுருவல் இல்லாமல் இல்லை. எங்கே போர்கள் நடந்தாலும் அமெரிக்கா தன் பெயரை முன்மொழியாமல் இல்லை, தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தாமல் இல்லை. ஏன் வெளிப்படுத்துகிறது? தன்னை வளமிக்கவனாகவே இந்த உலகத்திலே காட்ட வேண்டும் என்பது அந்த வல்லரசுகளுடைய நோக்கமாக இருக்கிறது. கடந்த கால வரலாற்றில் இருந்த வல்லரசுகள் அத்தனையும் அப்படித்தான் செயல்பட்டிருக்கிறது. தன் பலம் எப்பொழுதும் குன்றியதாக மனிதர்களிடம் இருந்துவிடக் கூடாது, தன் பலத்தை நிரூபிப்பதற்காக வேண்டியே போர் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் வரலாற்றிலே இருந்திருக்கிறது. அதே போல போர் என்பது சில நபர்கள், சில மனிதர்கள் ஒரு இனத்தை அழிப்பதற்காக வேண்டிய போர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த காட்டு மிராண்டித்தனங்களுக்கு பின்னால் இஸ்லாம் என்கிற ஒன்று இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்களுடைய வாழ்விடங்கள் அத்தனையும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருந்தது. காசா முற்றிலுமாக அழிக்கப்படும் வரைக்கும் எங்களுடைய போர் நிற்காது என்பது இப்பொழுதும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எது அழிந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் அதை எப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறான்? காட்சிகள் முற்றிலும் பொருத்தமானதாக இருக்கிறது. காசாவை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே இன்றைக்கு இஸ்ரேல் பார்க்கப்படுகிறது அல்லவா? என்ன காரணம்? அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே உள்ளது. ஆனால் அந்த முன்னெடுப்பிற்கு பின்னால் இப்பொழுதும் கூட அந்த ஆணவம் குறையாமல் இருப்பதற்கு பின்னால் இஸ்ரேல் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர்கள் நடந்தாலும் கூட மறுபுறத்திலே காசாவை தாக்குவதை இன்னும் கைவிடாத நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அது செய்திகளாக இல்லை. இப்பொழுதும் அந்த அப்பாவி மக்கள் கடுமையான துயரங்களுக்கு ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தன்னுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது என்பதுதான் இப்போதும் உள்ள செய்தி. இது எதற்காக நடக்கிறது என்றால், ஒரு இனம் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். அதற்காக போர்கள் நடைபெற்றது உண்டு, அதற்காக மனிதர்களின் மீது தாக்குதல்கள் நடைபெற்றது உண்டு. இன்றைக்கும் கூட இந்தியாவிலே நடந்த சில தாக்குதல்கள், சில வன்முறைகள், சில கலவரங்களை நாம் அது கலவரங்கள் என்று சொல்லுவதில்லை. ஆய்வாளர்கள் அது இன சுத்திகரிப்பு என்று சொல்கிறார்கள்.
குஜராத்துடைய கலவரத்தை பற்றி பேசும் பொழுது அது இன சுத்திகரிப்பு என்று சொல்கிறார்கள். ஒரு இனத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி முன்னெடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல். ஆக இப்படிப்பட்ட இன சுத்திகரிப்பை ஒரு இனத்தையே இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி போர்கள் என்கிற பெயரில் தாக்குதலை தொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் வரலாற்றில் இருந்து வருகிறது. இன்றைக்கும் அதை இஸ்ரேலிடத்திலே பார்க்கிறோம். இப்படியாக மனிதர்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த போர்க்களங்களுக்கு பின்னால் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இப்போது சொல்லப்பட்ட இந்த காரணிகளை எல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது அல்லது நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனங்களிலே தோன்றக்கூடிய ஒரு விஷயம், இதற்காகவெல்லாம் போர்கள் முன்னெடுக்கப்பட்டால் அது நியாயமானதா என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தால் நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் நிச்சயமாக இது அநீதமானது. இந்த காரணங்களுக்காகவெல்லாம் வரலாற்றிலே போர்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதுவெல்லாம் அநீதமான நிகழ்வுகள். இந்த அநீதத்தின் பின்னணியிலே எத்தனை உயிர்கள் வாங்கப்பட்டிருக்கின்றனவோ அதுவெல்லாம் அநீதமான முறையிலே கொல்லப்பட்ட உயிர்கள். அப்படித்தான் 50,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலஸ்தீனத்திலே சூறையாடப்பட்டிருக்கிறது. எல்லாம் அநீதத்தின் பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள். இப்போது சொல்லப்பட்ட அத்தனை காரணிகளும் அநீதமான காரணிகள். ஆனால் வரலாற்றிலே, கடந்த கால வரலாற்றில் இஸ்லாம் அல்லாத பிற சமூகம், இஸ்லாம் அல்லாத பிற தலைவர்கள், இஸ்லாம் அல்லாத பிற மனிதர்கள் முன்னெடுத்த அத்தனை போர்க்களங்களும் அநீதமானவை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப நம்ம இஸ்லாத்துக்குள்ள வருவோம். இஸ்லாம் போரை எப்படி பார்க்கிறது, எதற்காகவெல்லாம் போர் செய்யலாம் என்று சொல்கிறது என்றால், இஸ்லாம் முதலில் போரை விரும்பவில்லை. இஸ்லாம் முதலில் போரை விரும்பவில்லை. எப்பொழுது விரும்புகிறது? ஒரு கட்டத்திலே விரும்புகிறது. ஒரு கட்டத்திலே விரும்புவதை மட்டுமல்ல, கடமை என்று சொல்கிறது. கடமை என்று சொல்வது மட்டுமல்ல, உனக்கு வெறுப்பாக இருந்தாலும் அதில் நிற்க வேண்டும் என்று சொல்கிறது. அது எப்போது? போரை விரும்பவில்லை என்பது முதல் செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான ஒரு நபிமொழி இருக்கிறது. லா தமன்னௌ லிகாஅல் அதுவி, நீங்கள் எதிரிகளை களத்திலே சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். போர் நடக்கணும், ஒரு சண்டை நடக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்படாதீர்கள். வஸலுல்லாஹல் ஆஃபியத, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அமைதியை கேளுங்கள். ஒரு அமைதியான நிலை உருவாக வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வையுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் தொடர்ச்சியாக சொல்கிற வார்த்தை, ஃபைதா லகீதும், இதை தாண்டி நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்கள். ஆனால் அநீதியாளர்கள் அமைதியை விரும்பவில்லை, அக்கிரமக்காரர்கள் அமைதியை விரும்பவில்லை, இன்னொரு சமூகம் அமைதியை விரும்பவில்லை. அது அமைதியற்ற சூழலை விரும்புகிறது. மனிதர்களுக்கு மத்தியிலே பகைமை ஏற்படுத்துவதை விரும்புகிறது. மனிதர்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி சண்டை சச்சரவுகள் உருவாகுவதை விரும்புகிறது. அதன் மூலம் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால், இந்த சூழலை நீங்கள் சந்தித்தால் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய களத்தில் உறுதியாக இருங்கள். அப்போது அங்கே தடுமாற்றம் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இங்க என்ன புரிய வருகிறது என்றால், போரை நீங்களாக விரும்புவது என்பது எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஆகமானது அல்ல. அதை முன்னெடுக்க கூடாது. அமைதியை விரும்புவதாக முஸ்லீம் இருக்க வேண்டும். ஆனால் அதை தாண்டி ஒரு அநீதமான சூழலில், அமைதியற்ற சூழலை யாராவது உருவாக்க விரும்பும் பொழுது அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதோ, அப்பொழுது கண்டும் காணாமல் இருப்பதோ ஒரு இஸ்லாமியருக்கு அழகல்ல என்பதுதான் இஸ்லாமுடைய வழிமுறையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் உறுதியோடு இருங்கள். 50,000 உயிர்களை அர்ப்பணித்த பிறகும் அந்த பாலஸ்தீன மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். இங்கே அநீதியாளர்கள் துவக்கிய அந்த துவக்கத்தினுடைய விளைவாகத்தான் இந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த களத்தில் எங்களுக்கு தடுமாற்றம் இல்லை என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இஸ்லாம் ஒருபோதும் ஒரு போருடைய சூழலை விரும்பவில்லை. ஆனால் அது நிகழ்ந்து விட்டால் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த நபிமொழியுடைய முடிவிலே சொன்ன வார்த்தை தான், ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த ظிலாலிஸ் சுஜூத், சொர்க்கம் என்பது வாளின் நிழலின் கீழே இருக்கிறது என்று சொன்னார். சொர்க்கம் வாளின் நிழலின் கீழே இருக்கிறது. அநீதியான முறையில் ஒரு கூட்டம் உங்களை துன்புறுத்தும் பொழுது அல்லது அமைதியற்ற சூழலை உருவாக்கும் பொழுது அங்கே நீங்கள் களத்திலே நிற்க வேண்டும். அதிலே தடுமாற்றம் இருக்கக்கூடாது, உறுதியோடு இருக்க வேண்டும். அதில் தான் உங்களுக்கு சுமணம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையில் இருந்து நாம் பார்க்கிறோம் என்றால், இங்கே இஸ்லாம் துவக்கத்தில் அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதியற்ற சூழலை உலகத்திலே எங்கெல்லாம் போர்கள் துவங்கினவோ அங்கெல்லாம் உருவாக்கியவர்கள் அநீதியாளர்கள்.
பலஸ்தீனுடைய வரலாற்றில் அதுதான். பாலஸ்தீன் என்பது அந்த யூதர்களுக்கு இடம் அளித்த ஒரு மிக உன்னதமான ஒரு தேசம். அது அவர்கள் நாடற்று இடமற்று வரும் பொழுது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததனுடைய அந்த நிகழ்வை பயன்படுத்தி கொண்டு ஆக்கிரமிப்புகளை கட்ட வைத்த யூதர்களுக்கே உண்டான சொந்தமான அந்த புத்தியை கொண்டு அந்த ஆக்கிரமிப்புகளை கட்டமைத்து உருவான ஒரு தேசமாக இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கிறது. இது பேசப்படுவதே கிடையாது. எனவே துவக்கம், அநீதத்தினுடைய துவக்கத்தை உருவாக்கியவர்கள் யார் என்று புரிந்தால்தான் இந்த போர்க்களங்கள் எதனால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் போருக்கென்று அற்புதமான நெறிகளை, அற்புதமான வழிகாட்டுதல்களை கொடுக்கிறது. போர் எதற்காக வேண்டியெல்லாம் நிகழலாம், இஸ்லாத்தினுடைய வழிமுறையில் நியாயமான அற்புதமான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. என்னென்ன காரணங்களுக்காக போர்க்களங்கள் முன்னெடுக்கப்படலாம்? முதல் காரணம், இஸ்லாத்தின் இருப்பை நிலைநிறுத்துவதற்கு போர்கள் நடைபெற வேண்டும். இஸ்லாத்தின் இருப்பு எல்லோருக்கும் பிடித்தமானது கிடையாது. இஸ்லாத்தினுடைய இருப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்த இருப்பை பிடிக்காத அநீதியாளர்கள் போர்களை முன்னெடுக்க முயற்சிப்பார்கள். அந்த இருப்பை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டுமானால் அவர்களோடு போராட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கும். யாருடைய காலத்திலிருந்து அதனை பார்க்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து பார்க்கிறோம். பெருமானார் அந்த இஸ்லாத்தை அறிமுகம் செய்யும் வரைக்கும் அமீன், சாதிக், நல்ல மனிதர், பண்பாளர் என்றெல்லாம் பேசப்பட்டவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை எப்பொழுது முன்வைத்தார்களோ அப்பொழுது மிக பெரும் விரோதியாக பார்க்கப்பட்டார்கள், அழிக்கப்பட வேண்டிய நபராக பார்க்கப்பட்டார்கள். அவருடைய உயிருக்கு பல விதத்திலும் விலை நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பின்னணியிலேதான் பல்வேறு முன்னெடுப்புகளை முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது. இஸ்லாத்தினுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கு ஒரு கட்டம் வந்தால், தேவைப்பட்டால் போராட வேண்டிய சூழல் வந்தால் போராட வேண்டும். இன்றைக்கும் கூட போராட்ட இயக்கங்கள் உருவானதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? இந்திய திருநாட்டிலே நம்முடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாக ஆக்கப்படுகிறது. சிஏஏவுடைய போராட்டங்கள் நடைபெற்றதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? நம்முடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டது, போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. எனவே இஸ்லாம் சொல்கிறது, உங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்படும் பொழுது, இஸ்லாத்தினுடைய அந்த இருப்பு கேள்விக்குறியாக்கப்படும் பொழுது போராட்டங்களை நோக்கி நாம் நகர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய முதல் போர் என்று சொல்கிறோம் பத்ருடைய யுத்தத்தை. பத்ருடைய யுத்தம் என்பது அடிப்படையில் தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கான போர். அது அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்து உடன் தயாரானவர்கள் ஏறத்தாழ 300 லட்சம் சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை எல்லாம் படைக்களத்திலே நிறுத்திவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடிய பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது அது இருப்புக்கான போராட்டம் என்பதை உணர்த்தியது. பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வே, இந்த சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் நீ வணங்கப்பட மாட்டாய், எனவே இவர்களுக்கு வெற்றியை கொடு என்று கேட்டார்கள் அல்லவா? அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த சமூகம் இருப்போடு இருக்க வேண்டுமானால் இந்த களத்தில் இவர்களுக்கு வெற்றி கிடைத்தாக வேண்டும். எனவே இருப்பை நிலைநிறுத்துவதற்காக வரலாற்றிலே போர்கள் நடைபெற்றிருக்கிறது. போர்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும், அங்கே போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. எனவேதான் பத்ருடைய யுத்தகலத்தை பல்வேறு விதத்திலேயும் ஆய்வாளர்கள் சிலாகித்து பேசுவதற்கான அடிப்படை காரணம் அது இருப்பிற்கான போராட்டம். பத்ர் என்பது விதை தூவப்பட்ட இடமாக இருக்கிறது. அதனுடைய மரமாகத்தான் அங்கே போர்க்களத்திலே அவர்கள் உறுதியோடு நின்று போராடி வெற்றியை பார்த்திருக்காவிட்டால் இங்கே நமக்கான இருப்புகள் கிடையாது. பத்ருடைய யுத்தகலத்தில் அந்த 300 லட்சம் சஹாபாக்கள் உறுதியான மனப்பான்மையோடு அங்கே தங்களுடைய ஈமானிய உணர்வை வெளிப்படுத்தி இருக்காவிட்டால் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த இருப்புகள் என்பது கேள்விக்குறியாக மாறி போயிருக்கும். 1400 ஆண்டுகளை கடந்து முஸ்லிம் சமூகத்தினுடைய இருப்பு இன்றைக்கும் பேசப்படுகிறது என்றால் அந்த சத்திய கொள்கைக்காக முஸ்லிம்கள் இன்றைக்கும் வழிதொட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான முதல் விளைச்சூலாக இருந்தது பத்ருடைய யுத்தகலம். எனவே அன்பானவர்களே, இருப்பை நிலைநிறுத்துவதற்கு நாம் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதே போல இரண்டாவது, ஆதிக்கத்தை விட இஸ்லாத்திற்கு பலம் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இஸ்லாம் சத்திய மார்க்கம்.
இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் பரிசுத்தமானவை. இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் அத்தனையும் சத்தியமானவை, தூய்மையானவை. அது யாரையும் எந்த விதத்திலையும் அநீதிக்கு ஆட்படுத்தக்கூடிய கொள்கை அல்ல. எல்லா நபர்களுக்கும் சுபிட்சத்தை, சுதந்திரத்தை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்த, அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து மனிதர்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் நேசத்தையும் நீதத்தையும் நிலைநாட்டிய ஒரு பெருமைக்குரிய கொள்கையாக இந்த உலகத்தில் இஸ்லாம் இன்றளவும் இடம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு, தன் ஆணவத்தை வெளிப்படுத்துவதற்கு யாரேனும் முயற்சித்தால், தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு யாரேனும் முயற்சித்தால், இல்லை, உங்கள் ஆதிக்கத்தை விட இஸ்லாத்துக்கு சக்தி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு போர்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எனக்கு ஈரான் ஏன் போரை முன்னெடுக்கிறது? முதலில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். அந்த நியாயமான காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் பின்வாங்க போவதில்லை, இதிலே உறுதியோடு நாங்கள் நிற்போம் என்று பலஸ்தீன் சொன்னதை போல, காசா மக்கள் சொன்னதை போல இஸ்ரேலும் அறிவிப்பு செய்து கொண்டு இந்த போரை தொடங்கி இருக்கிறது என்றால், இங்கே அவர்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். ஆதிக்கத்தை நீ விடாமல், கைவிடாமல் உன்னுடைய அந்த காட்டுமிராண்டித்தனத்தை கட்டமைத்து விட்டால், ஆதிக்கத்தை வெளிக்காட்டுவதற்கு இஸ்லாமியன் என்கிற அடிப்படையில் எங்களுக்கு சக்தி இருக்கிறது என்பதை வெளிக்காட்டக்கூடிய நிகழ்வுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை வெளிக்காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இயல்பிலே இஸ்லாம் அமைதியை விரும்புகிறது. எப்போது நீ நான் ஆதிக்கத்தை காட்டிய தீர்வேன் என்று சொல்கிறாயோ, அப்பொழுது எல்லாம் இஸ்லாம் சொல்கிறது அங்கே உன்னுடைய பலம் வெளிப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன் அபூஜகளை, சிறுவர்களை கொண்டு அல்லாஹ் கொல்ல வைக்க வேண்டும்? எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்க, எத்தனையோ நபர்கள் போரிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள் இருக்க, பத்ருடைய யுத்தகலத்தில் அபூஜகளை கொல்லக்கூடிய அந்த மகத்தான பொறுப்பை 2 சிறுவர்களிடம் ஏன் இறைவன் ஒப்படைக்க வேண்டும்? அந்த 2 சிறுவர்கள் ஏன் தயாராகி வர வேண்டும் என்றால், அன்பானவர்களே, இங்கே ஆதிக்கம் வீழ்த்தப்படுவதற்கு இங்கே வலிமை இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி. ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். அதே மூழ்கடிக்கப்பட்ட அந்த இடத்தில் கடல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதமானது. அதே ஃபிரௌனுக்கு அந்த கடல் அழிவாக மாறியது என்றால், அங்கே அவனுக்கு உணர்த்தப்பட வேண்டும், ஆதிக்கம் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது என்பது உணர்த்தப்பட வேண்டும். இஸ்லாம் தான் அங்கே மேலோங்கி இருக்கிறது, இஸ்லாம் தான் வலிமை என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும். ஈமான் தான் அங்கே வலிமை என்பதை உணர்த்த வேண்டும். உனக்கு அறிவு இருக்கிறது என்பதற்காக வேண்டி நீ எதையும் செய்து விடலாம், உன்னிடம் ஆதிக்கம் இருக்கிறது என்பதற்காக நீ எதையும் செய்து விடலாம் என்று நினைத்தால், ஒருவருக்கு அற்புதமான அதே ஒரு விஷயத்தை கொண்டு உனக்கு அழிவு ஏற்படும் என்பதை உணர்த்திய வரலாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபிரௌனுடைய வரலாறு என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல நம்ரூத், மிகப்பெரிய கொடுங்கோல் அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவனுடைய அழிவு சாதாரண அற்ப கொசுவை கொண்டு இந்த உலகத்திலே நடந்தது என்றால், அங்கே உணர்த்தப்படுகிறது ஆதிக்கம் என்பது எங்கே தலை தூக்கினாலும் அதை இல்லாமலாக்குவதற்கான பாடங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தின் வழியாக, ஈமானின் வழியாக, இஸ்லாமியர்களின் வழியாக. எனவே இந்த அடிப்படையில் ஆதிக்கத்தை பாடம் கற்பிப்பதற்காக, ஆதிக்க உணர்வாளர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக போர்களை முன்னெடுக்கலாம் என்பது இஸ்லாத்தினுடைய மரபு. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆதிக்க சக்திகள், பொதுவாகவே ஆதிக்க சக்திகள் எங்கெல்லாம் தடை தூக்குகிறார்களோ அங்கே அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது உலகத்திலே நீதத்தில் எதிர்பார்க்க அத்தனை மக்களும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அநியாயம் செய்யறவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கறத எல்லாருடைய வார்த்தையும் கூட. அதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டுதலாக, ஒரு அற்புதமான மனித வாழ்விற்கான ஒரு மரபாக, நெறியாக இந்த உலகத்துக்கு இஸ்லாம் காண்பித்து தந்திருக்கிறது. இது 2வது காரணம். 3வது மிக முக்கியமான காரணம், நேசமும் அமைதியும் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் போர்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எப்படி போர்களின் வழியாக நேசம் உருவாகும்? நமக்கு எல்லாம் கேள்வி வரும். அமைதியா இருந்தால் தானே அமைதி உருவாகும், நேசத்தோடு இருந்தால் தானே நேசம் உருவாகும். எந்த காலகட்டத்திலேயும் ஒரு மனித சமூகம் அமைதியாக இருப்பதை எல்லா மனிதர்களும் விரும்பிய வரலாறு என்பது மனித சமூகம் உருவான காலகட்டத்திலும் இதை வரைக்கும் கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள் மனிதன் இயல்பிலேயே விரும்ப மாட்டான். அதனாலதான் மனிதனை படைக்கும் பொழுது வழக்குமார்கள் சொன்ன வார்த்தை என்ன? இந்த பூமியில ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கிறாய் என்று கேள்வி எழுப்பியதன் பின்னணியில உள்ளது மனித இயல்பு அமைதியை பரிபூர்ணமாக விரும்பாது. சில நேரங்கள்ல மனதளவுல சில சைத்தானிய உணர்வுகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த உணர்வின் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அமைதியை விரும்பாத ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் தான் அநீதியாளர்களாக, ஆக்கிரமிக்காளர்களாக மாறுகிறார்கள். இன்றைய வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா
அந்த அநீதியாளர்கள் வரலாற்றில் இருப்பார்கள் என்றால் அங்கே அமைதி நிலவுவதற்கும் பரஸ்பர நேசம் உண்டாகுவதற்குமான சாத்தியங்கள் குறைவாகும். எப்ப சாத்தியம் உருவாகும்? அந்த அநீதியாளர்களுடைய கொட்டங்களை, அந்த அநீதியாளர்களுடைய அந்த செயல்பாடுகளை, செயல் திட்டங்களை அடக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது இங்கே நல்ல மனிதர்களுக்கு மத்தியிலான பரஸ்பர நேசமும் அன்பும் பிணைப்பும் உண்டாகும். அதெல்லாம் உருவாக்கவே முடியாது. வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஃபத்ஹ் மக்கா நேசத்தினுடைய, பிணைப்பினுடைய, மனித நேயத்தினுடைய ஒரு அடையாளமாக ஃபத்ஹ் மக்கா இருந்தது. மக்கா வெற்றி என்பதும் ஒரு போர் சூழல் தான். மக்கா வெற்றி என்பதும் ஒரு போர் தான். ஆனால் அந்த போரிலே வெற்றி கிடைத்ததற்கு பின்னால் தண்டனை வழங்கப்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தது. பல நபர்களும், இஸ்லாத்தினுடைய எதிரணியிலே இருந்த பல நபர்களும் பயந்து போனார்கள், திடுக்கிட்டார்கள், நடுங்கி போய் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணம் அது. 10,000 சஹாபாக்களோடு மக்கமா நகரத்தை நோக்கி உத்தமத்தின் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழையும் பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அங்கே அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலை என்ன? இவ்வளவு கபடிகளை, அநீதங்களை கட்டப்பிடித்து விட்ட நமக்கு கிடைக்கிற அந்த பரிசு என்பது, பழிவாங்குதல் என்பது மிக மோசமானதாக இருக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்பு வேறு மாதிரியாக இருந்தது. காரணம் என்ன? பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அந்த வெளிப்பாடு என்ன? இஸ்லாம் அமைதியைத்தான் விரும்பியது. இதுவரைக்கும் அந்த அமைதிக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருந்த நபர்களோடு நடைபெற்ற போர்க்களங்கள் இதுவரைக்கும் சரி. இதற்கு மேலும் அவர்களை பழிவாங்கக்கூடிய எண்ணம் என்பது சரியானதல்ல. சஹாபாக்கள், அன்சாரிகள் ஒரு அணியிலே எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். முஹாஜிர்கள் ஒரு அணியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்சாரிகள் அந்த அணியிலே இருக்கக்கூடிய தளபதி அந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய குஃபார்களை கடந்து செல்லும் பொழுது அல்யோம யௌமல் மல்ஹமா என்று சொன்னார்கள். இந்த நாள் பழிவாங்குதலுக்குரிய நாள் என்று சொன்னார்கள். பின்னால் அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டே இருந்து அவர்கள் சொன்ன வார்த்தை அல்யோம யௌமல் மல்ஹமா, இந்த நாள் மன்னிப்பிற்கான நாள், கருணைக்கான நாள் இது என்ற அந்த வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டே வந்ததனுடைய அந்த அர்த்தம், அந்த நிகழ்வு சொல்லக்கூடிய, இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி, இஸ்லாம் ஒருபோதும் போர்களை விரும்பவில்லை. அமைதியான சூழல்கள் எப்போதெல்லாம் உருவாகி இருக்கிறதோ அப்போதெல்லாம் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும், இவர்கள் பழிவாங்கப்பட மாட்டார்கள் என்கிற பொது அறிவிப்பை, பொது மன்னிப்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக அமைதி உருவாகுவதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. ஆனால் அதற்கு முன்னால் பதிலிருந்து ஏறத்தாழ 8 வருடங்கள் ஏராளமான போர்க்களங்களை இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் சஹாபாக்களும் சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தலைமை தாங்கினார்கள் என்றால் அப்போதெல்லாம் அமைதியாளர்கள் அந்த அமைதி என்கிற அந்த விஷயத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு அதிலே நிறைய குழப்பங்களை உண்டாக்கி களத்திலே நின்றார்கள். அதனால் போர்களை முன்னெடுத்தார்கள். அது இப்போதும் தொடரக்கூடாது என்கிற அடிப்படையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்பு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய போர்களுக்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணங்களிலே 3வது நேசமும் அமைதியும் இந்த உலகத்துக்கு நிலைநாட்டப்பட வேண்டுமானால் அநீதியாளர்களுக்கு எதிராக சில போர்கள் நடைபெற்று ஆக வேண்டும். இனி யாருக்கு அமைதி கிடைக்கும்? இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு அமைதி கிடைக்கும். இப்ப அங்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உணவே இல்லை என்றாலும் கூட அங்கே தன்னை மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாக்கிய ஒருவருக்கு சரியான நியாயம் கிடைத்திருக்கிறது. அங்கே ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலே 12 நபர்களை, 12 பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு. குடும்பம் கொத்து கொத்தாக தன் கண் முன்னால் உயிரிழந்தவர்கள், அதை பார்த்த பச்சிளம் குழந்தைகள் உண்டு. இந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு சிரிப்பதற்கு பின்னால் ஏதோ மனிதநேயமற்ற ஒரு நிலை அல்ல, மாறாக எங்களுக்கு ஏற்பட்ட அநீதங்களுக்கான ஒரு ஆறுதல் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். இந்த நிலையிலும் கூட அங்கே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது கருணை உள்ளத்தோடு பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் இன்றைக்கு உண்டு. காரணம் அது இஸ்லாத்துடைய வழிகாட்டு. இஸ்லாம் எப்பொழுதும் அமைதி நிலவுவதை விரும்புகிறது. அதை ஒரு இஸ்லாமியனுடைய இயல்பான குணமாக இஸ்லாம் வைத்திருக்கிறது. எப்போது இஸ்லாமியனுடைய குணம் மாற்றமடைகிறது என்றால் அநீதமான ஆக்கிரமிப்புகள் நம்மை நோக்கி வரும் பொழுது அதனை எதிர்கொள்வதற்காகத்தான் தன்னுடைய போர் குணத்தை அவன் வெளிப்படுத்துகிறானே தவிர அங்கேதான் நாம் நிற்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல். இல்லை என்றால் அமைதியற்ற சூழல் மேலும் பரவிவிடும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த முன்னெடுப்புகள் எல்லாம். இன்றைக்கும் ஈரான் முன்னெடுக்கிற அந்த எல்லா செயல் திட்டங்களுக்கும் பின்னால் இவர்களுடைய அந்த கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த அநீதங்கள்
பலஸ்தீனத்தோடு சுருங்க வேண்டும், அது பரவக்கூடாது என்கிற அடிப்படையிலே தான் இந்த எதிர்வினை ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு அமைதியும் நிம்மதியான சூழலும் நிகழ்வதற்கு போர்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அடுத்த மிக முக்கியமான காரணியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, பலவீனர்களை பாதுகாக்க வேண்டுமானால், உரிமைகளை இழந்தவர்களுக்கு உரிமைகளை மீட்டுத் தர வேண்டுமானால் நீங்கள் சில போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை என்று சொல்கிறது இஸ்லாம். இந்த நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பது சரியானதல்ல. இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய தேசங்கள் தங்கள் உதவிகளை கூட செய்வதற்கு முன்வராத பொழுது, இஸ்லாம் அல்லாத எத்தனையோ தேசங்கள் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து தூக்கி வீசியாவது அந்த உணர்வுகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த தருணத்தில் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் எத்தனையோ வாய்ப்புகளை வசதிகளை பெற்றும் அநீதியாளர்களுக்கு சிவப்பு கம்பளங்களை விதித்த இஸ்லாமிய நாடுகள், சவுதி போன்ற நாடுகள் இன்றைக்கு பச்சிளம் குழந்தைகளுடைய அந்த கண்ணீர்களை எந்த விதத்திலையும் அவர்கள் கவனத்தில் எடுக்காத ஒரு சூழல்கள் இருக்க ஈரான் அதை முன்னெடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த அநீதியாளர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான ஏதாவது ஒரு பங்களிப்பை நான் செய்தாக வேண்டும் என்கிற உணர்வுதான். அதனால்தான் நாம் அடிக்கடி செவியுறுகிற ஒரு இறைவசனம், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போராடாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது? பலவீனமான ஆண்களும் பலவீனமான பெண்களும் சிறு குழந்தைகளும் அல்லாஹ்வின் அந்த அநீதியாளர்களால் கொல்லப்படுகிற அந்த நிலையில், கஷ்டங்களை அனுபவிக்கிற நிலையில், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற நிலையில், ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் வாலிமீன், இந்த ஊரை விட்டும், இந்த அநியாயக்கார ஊரை விட்டும், இவர்களுடைய அந்த அடிச்சாட்டியங்களை விட்டும் எப்படியாவது எங்களை பாதுகாத்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் பார்த்து கூட நீங்கள் அநீதங்களுக்கு எதிராக போராடாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது என்கிற அந்த கேள்வி எழுப்புதல், அல் குர்ஆனுடைய அந்த கேள்வி எழுப்புதல் என்பது அநீதங்களும் அக்கிரமங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டு அதன் மூலமாக உரிமைகளை இழந்து தங்களுடைய எல்லா விதமான உடைமைகளும் இழந்த அந்த நபர்களுக்காக நாம் குரல் கொடுப்பதும் அதற்காக போராட்டங்களை முன்னெடுப்பதும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலிலே நியாயமானது. இது இஸ்லாத்தின் வழிகாட்டுதலில் அல்ல. இந்த செய்திகளை இங்கே நாம் ஒரு ஜுமாவிலே செவியேற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்திகளை செவியேற்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருக்கலாம். இந்த காரணங்களுக்காகத்தான் இஸ்லாம் போராட்டங்களை முன்னெடுக்க அனுமதிக்கிறது, போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்கிறது என்றால் யாரும் சொல்ல மாட்டார்கள் இது அநீதமான காரணங்கள் என்று. காரணம் இது என்ன நியாயமானது. ஒரு மனித சமூகத்திற்கு மத்தியிலே அமைதியும் நிம்மதியும் அவருடைய உடைமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த காரணங்களுக்காக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்பது மிக பரிபூர்ணமானது. ஒருபோதும் இஸ்லாம் அநீதங்களை நிகழ்த்தி இந்த உலகத்திலே வளர்ந்த வரலாறுகள் எந்த ஒரு துளியும் எங்கேயும் நிகழ்ந்தது கிடையாது. இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே 1400 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் எங்கெல்லாம் சியோனிஸ்டுகள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் நஸ்ரானிகள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் இஸ்லாம் மிக பெரும் விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, பசுமையாக இருக்கிறது என்பதற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் தான். அது போர் சார்ந்த வழிகாட்டுதல் வரைக்கும் உண்டான அந்த வழிகாட்டுதல்களில் எந்த குளறுபடிகளும் கிடையாது, குறைபாடுகளும் கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு நெறியை இந்த உலகத்திற்கு எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஈரான் போன்ற நாடுகள் சில முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவியாளராக இருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் எதிராளிகளை ஒரே காலத்தில் வைத்திருக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் இப்பொழுது நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அநீதியாளர்கள் வீழ்த்தப்படுவார்கள். யார் அநீதியாளர்களுக்கு எதிராக சத்தியத்தின் களத்தில் நிற்கிறார்களோ அவர்கள் அல்லாஹின் உதவியை நிச்சயமாக பெறுவார்கள் என்பதில் எல்லளவு சந்தேகமும் இல்லை. இந்த எல்லா புரிதல்களும் சமகால உலகில் வாழக்கூடிய நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல புரிதல்களோடு அது இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்களை சரியாக புரிந்து அதை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்த கடமைகளை உணர்ந்து செயலாற்றுவதுதான் தான் பரிபூர்ணமான முஸ்லிம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்களை பரிபூர்ணமாக புரிந்து அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை பரிபூர்ணமான நிலையில் அமைத்துக் கொண்டு உண்மை முஸ்லிம்களாக பரிபூர்ணமான முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மிக குழுமி இருக்கிற நாம் எல்லோருக்கும் நிறைவாக தந்து அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே எங்கெல்லாம் எந்த மூலைகளிலே எல்லாம் இஸ்லாத்திற்காகவும் சத்திய மார்க்கத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்
இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட போராளிகளுக்கு அல்லாஹ் எல்லா விதமான உதவிகளையும் நிறைவாக தந்த அருள் புரிவானாக. இந்த போராட்ட களத்திலே கடந்த காலங்களில் பலஸ்தீன் உட்பட ஈரான் உட்பட எங்கெல்லாம் சத்தியத்தின் பின்னால் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சுகதாக்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்வான அந்தஸ்தை தன் புறத்திலிருந்து வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.